வெள்ளையங்கிரி மலையேற்றம். பொதுவாக ஏழுமலைன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அந்த ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி தான். ஆனால் அந்த ஏழுமலையான் விஷ்ணு பகவான் போலவே சிவபெருமானுக்கும் 7 மலைகள் கொண்ட ஒரு திருத்தலம் இருக்குங்க. தெற்கே எழுந்த கைலாயம்னு பெயர் பெற்ற வெள்ளியங்கிரி மலை தான் அந்த திருத்தலம். இதை தலம்னு சொல்கிறத விட சிவபெருமான் குடிக்கொண்டுள்ள மலைனே சொல்லலாம். பல பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக கரடு முரடான பாதை ஏறி 7 மலைகளை கடந்து வரதே இங்கே ஈசன் வாழ்ந்ததை உணர முடியும் தான். அப்படி ஒரு ஈடில்லாத ஆன்மீக அனுபவத்தை தரும் வெள்ளியங்கிரி மலையின் வரலாறு, அதோட சிறப்பு, இங்கே இருக்க மர்மங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் மக்கள் நாள்காட்டி, அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிற வரிகளுக்கு கச்சிதமாக பொருந்துற விதமாக தென்னாட்டில் இருக்க கைலாயம்தான் இந்த வெள்ளையங்கிரி மலை. இயற்கை உருவில் இறைவனை பார்க்கறது தான் நம்ம மரபு. வெள்ளையங்கிரியில் 7வது மலையில் எழுந்தருளுள்ள சிவலிங்கம் இயற்கையாகவே உருவான ஒன்று. பல ஞானிகள், சித்தர்கள், பல முக்கியமான சிவனடியார்கள் இன்னும் இந்த மலைகளில் உயிர் வாழ்வதாக சொல்கிறாங்க. முதல் மலை. ஆரம்பத்தில் கை கால்களால் தவிழ்ந்து ஏறின இந்த மலையில் இப்போ படிக்கட்டுகள் வந்துருச்சு. இந்த மலை கொஞ்சம் செங்குத்தாகத்தான் இருக்கும். உடற்பயிற்சி செய்ய தொடங்குபவர்களுக்கு தொடக்க பயிற்சி கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதுபோலத்தான் 7 மலைகளை ஏற போகும் பக்தர்களுக்கு முதல் மலை சற்று சவால்களை கொடுக்கும். முதல் மலையை தாண்டி வரவங்களை வரவேற்க அங்கே காத்திருப்பார் விநாயகர் 2வது மலை தொடக்கத்தில். சற்று கஷ்டப்பட்டு முதல் மலை ஏறினவங்களுக்கு இந்த மலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஆங்காங்கே சில சுனைகளும் தண்ணீருக்காக இருக்கும். இந்த மலையோட கடைசியில் பெரிய வழுக்கு பாறை ஒன்று இருக்கும். கொஞ்சம் பத்திரமாகத்தான் ஏற வேண்டும். இதில் ஏறி இறங்குனா உடனே 2வது மலை முடியும். அடுத்து 3வது கைத்தட்டி சுனையோட தொடங்குது. அது என்ன கைத்தட்டி சுனை? இந்த பகுதியில் சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதாக நம்பிக்கை. அதனால் இந்த சுனை கிட்ட வந்து கைத்தட்டுனா பாறை இடுக்கில் இருந்து தண்ணீர் வரும்னு அந்த காலத்தில் இந்த சுனையை கைத்தட்டி சுனைன்னு சொன்னாங்க. இந்த மலையோட கடைசியும் இன்னொரு சுனையில தான் முடியும். அது பாம்பாட்டி சுனை. இந்த பெயர் கேட்டாலே முதல்ல ஞாபகம் வர்றது மருதமலை பாம்பாட்டி சித்தர். ஆம், அவர்தான் இந்த சுனையில வந்து தங்கி சிவனை தரிசித்து சில காலம் வாழ்ந்து வந்தாராம். அதனாலேயே இந்த சுனையை பாம்பாட்டி சுனை என்று ஆனது. 4வது மலை சுலபம்தான், சமத்தளமாக இருக்கும். பக்தர்கள் பெரும்பாலும் அவங்கள இங்கு ஓய்வுபடுத்திப்பாங்க. ஒரு பக்கம் நல்ல வளமான மேடாகவும் மறுபக்கம் பள்ளமாகவும் இருக்கிறது இந்த மலை. இந்த 4வது மலையில்தான் ஒட்டர் சமாதி இருக்கு. வெள்ளையங்கிரி மலை அடிக்கடி போகிற பக்தர்களுக்கு இந்த ஒட்டர் சமாதி நன்கு பழக்கப்பட்ட பெயர். அடுத்தது 5ஆம் மலை. இதற்கு பீமர் கலியுருண்டை மலைன்னு இன்னொரு பெயர். பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரம் வந்து தங்கி இருந்தபோது இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து சென்றதாக ஒரு புராண கதை உள்ளது. அர்ஜுனர் தவம் செய்த இடம் இங்கு இன்னும் உள்ளது. அடுத்து 6ஆம் மலையோட ஒற்றி 5ஆம் மலையும் 6ஆம் மலையும் மேடு பள்ளமாக காணப்படும். இந்த மலைகளுக்கு நடுவே சேற்றிலை குகை ஒன்று உள்ளது. ஒரே நேரத்தில் 60 முதல் 70 நபர்கள் வரை இங்கு தங்கிக் கொள்ளும் வகையில் அமைந்துள்ள இயற்கையான குகை இது. அடுத்தது 6ஆம் மலை. இந்த மலை சற்று இறக்கமானது. இங்குள்ள ஆண்டி சுனையில் குளிப்பது பக்தர்களுக்கு சோர்வை போக்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் என்கின்றனர் பக்தர்கள். 5 மற்றும் 6வது மலையை திருநீறு மலை எனவும் சொல்லப்படுகிறது. காரணம், இங்குள்ள மலைகளில் மணல்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. இந்த வெள்ளை நிற மணல்களை போற்றி திருநீராக வீட்டிற்கு எடுத்து செல்பவர்கள் பலர். 7வது மலை சுவாமிமுடி மலை. இந்த மலை முதல் மலையில் ஏறியது போலவே சவால் நிறைந்ததாக இருக்கும். இதை தோரண வாயில் என்று சொல்கின்றனர். இவ்வளவு நேரம் கடந்து வந்த அனைத்து சோதனைகளும் இங்குதான் பறந்து போகும். ஆம், 7 மலைகளை தாண்டி சுயம்பாக முளைத்து அந்த வெள்ளையங்கிரி ஈசன் இங்குதான் காட்சி தருகிறார். இவரை பார்த்த மறுகணம் மலையேறி வந்த களைப்பு பறந்தோடுகிறது. அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோவில் கொண்டு காட்சி தருகிறார் ஈசன். கரிகால சோழனிடம் சித்தர்கள் வெள்ளையங்கிரி பகுதியில் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் என்று சொன்னதாகவும், அதனால் கரிகாலன் இங்கு ஒரு சிறிய சிவன் கோவில் கட்டும் எண்ணத்தில் இருந்ததாகவும் குறிப்புகள் கூறுகின்றனர்.
இந்த கோவிலுக்கான லிங்க வேலைகள் கூட தொடங்கி பின் கரிகாலனின் திடீர் மறைவால் இந்த கோவில் பணி தடைப்பட்டதாகவும் தகவல். சிவபெருமானோ அமைதிக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் பிற உயிர்களிடமிருந்து தனித்து சற்று சுயநாணம் பெறவும் தான் இந்த வெள்ளையங்கிரி மலை வந்தடைந்தார். அவர் நினைத்தபடியே அவருக்கு தேவையான அமைதியும் புத்துணர்ச்சியும் அவருக்கு இங்கு கிடைத்தது. ஆகவேதான் பக்தர்களும் இங்கு கிடைக்கும் ஆன்மீக நிலையை தாண்டி அனுபவத்திற்காகவும் மன உடல் வலிமையை சோதிப்பதற்காகவும் பெரும்பாலும் வந்து செல்கின்றனர். 7வது மலையில் லிங்கத்தை காணும்போது மட்டுமே அந்த ஆன்மீக அலையை உணர்வதாகவும் சொல்கின்றனர்.